பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. இந்த அற்புதமான காலை வேளையிலே உங்களை சந்திக்கிறது மகிழ்ச்சி அளிக்கிறது. இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். யோவான் 20ஆம் அதிகாரம் 29வது வசனம். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதனால் விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். இயேசு என்ன சொல்லுகிறார்? தோமாவே, நீ என்னை கண்டதினால் விசுவாசித்தாய். தோமாவுக்கு ஒரு பெரிய அவிசுவாசம் இருந்தது. தோமா இல்லாத நேரத்தில் இயேசு பூட்டப்பட்டிருந்த கதவுகளுக்கு நடுவில் யூதர்களுக்கு பயந்து அறையிலே ஒளிந்து கொண்டிருந்த சீஷர்களுக்கு தரிசனமானார். அந்த 10 பேர் சொல்லி கூட தோமா நம்பலங்க. ஒருத்தர் சொன்னா பரவாயில்ல, 2 பேர் சொன்னா பரவாயில்ல, 10 பேர் ஒரு குரலாய் சொல்றாங்க, இயேசு உயிர்த்தெழுந்தார். அவர் எங்களை வந்து சந்தித்தார். பூட்டப்பட்டிருந்த அறைக்குள்ள அவர் வந்தார். அவர் எங்களோடு கூட பேசினார். நாங்கள் அவரை பார்த்தோம், அவருடைய முகத்தை நாங்கள் கண்டோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் தோமா நம்ப மறுக்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, யோசித்து பாருங்க, அது எவ்வளவு பெரிய வருத்தத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கோம். 3.5 ஆண்டுகள் ஆண்டவரோடையே இருந்தார் தோமா. ஆண்டவர் செய்ததையெல்லாம் பார்த்தார். ஆண்டவரோடு 5 அப்பம் 2 மீன் 5000 பேர் கொடுத்ததெல்லாம் பார்த்தார். கடல் மேல் நடந்ததெல்லாம் பார்த்தார். ஏன் செத்து போனவங்களை உயிரோடு எழுப்பினதையே பார்த்தார். மற்றவங்களை உயிரோடு எழுப்ப முடியுமானால் அவர் உயிரோடு எழும்புவார் என்கிற விசுவாசம் தோமாவுக்கு இல்லையே. மற்றவர்களெல்லாம் உயிரோடு எழுப்பினார், ஏன் அவரால் உயிரோடு எழும்ப முடியாது? அவர் உயிரோடு எழுந்திருந்திருப்பார் என்று தோமா விசுவாசிக்கவில்லை. தோமா சந்தேகப்படுகிறார். அதான் ஆண்டவருக்கு ரொம்ப துக்கமா இருந்திருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். பாருங்க, நீ என்னை கண்டதனாலே விசுவாசித்தாய் தோமாவே அப்படிங்கிறார். கொஞ்சம் கோபமா சொல்ற, தோமாவே என்னையா நீ அப்படிங்கிற மாதிரி. தோமாவே, நீ என்னை கண்டதினால் விசுவாசித்தாய். மறுபடியும் ஆண்டவர் அவனுக்காக வர்றார். வந்து ஆண்டவர் கையை காட்டுறார். என் கையில பாருப்பா, உன் விரலை போட்டுப்பார், என் விழாவில் உன் கையை போட்டு பாருப்பா, உனக்காக சிலுவையில் ஆணி அடிக்கப்பட்ட கைகள் இந்த கைகள் தானப்பா, உனக்காக ஈட்டியால் குத்தப்பட்ட விழா இந்த விழா தானப்பா, கைகளை போட்டு பாரப்பா. தோமா உடனே சொல்கிறான், என் ஆண்டவரே, என் தேவனே என்று அவன் மன்னிப்பு கேட்கிறான். அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், தோமாவே, நீ என்னை கண்டதினால் விசுவாசித்தாய். என்னை பார்த்து தான் நீ என்னை விசுவாசிச்ச, ஆனா என்னை காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். என்னை பார்த்து விசுவாசிச்ச தோமா, நீ என்னை பார்த்து விசுவாசிக்கிற. என்னை பார்த்ததுனால உனக்கு நம்பிக்கை வருது, என்னை பார்த்ததுனால தான் நீ நம்புற. ஆனா உனக்கு ஒண்ணு தெரியுமா? காணாமல் இருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் தோமா. பிரியமானவர்களே, இந்த அற்புதமான காலை வேளையில உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், நீங்கள் தேவனை காணவில்லை, ஆனால் அவரை விசுவாசிக்கிறீர்கள், நம்புகிறீர்கள். அவர் இருக்கிறார் என்று சொல்லுகிறீர்கள், அவர் எனக்காய் மரித்தார் என்று சொல்லுகிறீர்கள், அவர் திரும்ப வருவார் என்று சொல்லுகிறீர்கள். நாம் அவரை அப்படியாய் விசுவாசிக்கிறோம். அப்படியானால் அவர் எவ்வளவு சந்தோஷப்படுவார். பரவாயில்ல, இந்த ஆட்கள் தோமாவிட கெட்டிக்காரங்க. இந்த ஆட்கள் எவ்வளவோ பரவாயில்ல, தோமா மாதிரி இல்லை. தோமாவிட இவங்க கொஞ்சம் பெட்டரா தான் நடந்துக்கிறாங்க. ஏன்னா தோமா கண்டதுனால தான் விசுவாசிச்சான், இவங்களோ காணாமலே விசுவாசிக்கிறாங்களே என்று ஆண்டவர் நினைச்சு நன்றி சொல்லியிருப்பார். நமக்காக ஆண்டவர் இவ்வளவு சந்தோஷப்படுவார்னு பாருங்க. நிச்சயமா ஆண்டவர் சந்தோஷப்படுவார். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சந்தோஷப்படுவார். இந்த அருமையான வேளையில நீங்கள் காணாமல் அவரை விசுவாசிக்கிறபடியினாலே நீங்கள் பாக்கியவான். கண்டு விசுவாசிக்கிறவரோட காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறதை நான் நம்புகிறேன். காணாமல் விசுவாசிக்கிறீர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக ஜெபம் பண்ண விரும்புகிறேன். எங்கள் பரலோக பிதாவை இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம், கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் கூட இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய நல்ல நாமத்தை ஆண்டவர் மகிமைப்படுத்தி உம்முடைய கிருபையுள்ள நாமத்தை ஆண்டவர் உயர்த்தி கொள்ளுகிற தயவுக்காக ஸ்தோத்திரங்களை நான் ஏறெடுக்கிறேன். எல்லாவற்றையும் உம்முடைய பொறுப்புள்ள கரங்களிலே தருகிறேன். தேவரீர் ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கு. இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு இருங்கள். ஆமென்.